விசுவாசமாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். இயேசுவினுடைய ஊழிய நாட்களிலும் இப்படிப்பட்ட விசுவாசம் தேவைப்பட்டது. இப்படிப்பட்ட விசுவாசம் தேவைப்பட்டது. இயேசு அநேகரை அழைச்சாரு, அநேகர் இயேசுவை ஃபாலோ பண்ணாங்க, அநேகர் அவருடைய வார்த்தையை கேட்கிறாங்க, அநேகர் இயேசுடைய டீச்சிங் கிளாஸ் அட்டன் பண்றாங்க, சர்வீஸும் அட்டன் பண்றாங்க, சாபத்துக்குள்ளே இருக்கிறாங்க, சினகோக்குள்ளே இருக்கிறாங்க, பிரீச்சிங்லயே இருக்கிறாங்க, டீச்சிங்ல இருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க இருதயம் எப்படி இருக்கு? கலங்கி போயிருக்கு. இத கலக்குனது யாரு தெரியுமா? தூதன் கலக்கல. தூதன் கலக்கிற இடம் வேற. ஆனால் உங்கள் இருதயத்தை கலக்கினது யாரு தெரியுமா? யார் இருதயத்தை கலக்கினது? இருதயத்தை கலக்கினது உங்களுடைய சூழ்நிலை. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னு சொன்னா, பிசாசு இருதயத்தை கலக்கிட்டான். பாஸ்டர், நல்லா தான் இருந்தேன், திடீர்னு ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஒர்க் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன், திடீர்னு ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஆனா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. என்னதான் உங்கள் இருதயம் கலங்கினாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த கலக்கத்தில் இருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பார்.